வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. இனிமே தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி கிடையாது, 5 முனை போட்டி அப்படின்னு புதுசா ஒரு கூட்டணி களத்துல இறங்க. இங்க 5 முனை போட்டி எல்லாம் கிடையாது, திமுக அதிமுகன்னு 2 அணிக்கு தாங்க போட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்கிறாரு அதிமுக மூத்த நிர்வாகி ஒருத்தர். பொம்மலாட்டத்துல பொம்மை முக்கியமா தெரியும், ஆனா நூல் யார்கிட்ட இருக்குதுங்கிறதாங்க முக்கியம் அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி பத்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருத்தர் கிண்டல் பண்ண, எங்க கட்சியில நான் தான் பழைய ஆளு, மற்றபடி புதுமுகத்துக்கு தான் தேர்தல்ல வாய்ப்பு அப்படின்னு பேசி இருக்கிறாரு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்ப்போம். பாமக இத்தனை தொகுதியில் போட்டியிருக்கு. பாமக 235. நீ 5 முனை 4 முனை 3 முனைன்றீங்க, வேற எந்த முனையில் 2 முனை தான். அதிமுக திமுக. அதிமுகவில் எங்க யார் தலைமையில் கூட்டணினே தெரியல. ஒரு அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி இவ்வளோ மோசமாக இருக்குது, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் பொம்மை முக்கியம் இல்லை, நூல் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதிமுகவுக்கு தலைமையே அதிமுக கட்சியுடைய தலைவரே அமித்ஷா தான். போதுமா, இதோட என்ன சொல்லலாம். ஈராக் சண்டையே முடிவு கொண்டு வரதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் தான் சரியா இருக்குன்னு ஐநா சபை சொல்லிட்டான். எப்ப வருவேன் நீ முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ற? கடந்த 6 மாசத்துல 20 தடவை போட்டோ எடுக்க நீ வெளிய வந்திருக்க. வரேன்னா வரணும்ல. நான் கேக்குறேன், எந்த பிரச்சனைக்கு வெளிய வருவீங்க? தமிழ்நாட்டுல 4 முனை போட்டின்னு இனிமே யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு அதை 5 முனை போட்டியா மாத்திட்டோம் அப்படின்னு தேர்தல் களத்துல அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க ராமதாசும் வி.கே. சசிகலாவும். தமிழ்நாடு மட்டுமில்லைங்க, புதுச்சேரி தேர்தலையும் இந்த கூட்டணி இணைஞ்சுதான் போட்டியிட போகுது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான ஒப்பந்தத்தையும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. சசிகலாவும் தானும் கூட்டணி அமைச்சத பல பேருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பேசி இருக்கிறாரு பாமக நிறுவனர் ராமதாஸ். 234 தொகுதியிலையும் எங்களோட கூட்டணி போட்டியிடும் அப்படின்னு அவர் சொல்ல, அதுல பாமகவுக்கு எத்தனை சீட்டுங்கய்யா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க, அதுக்கு 235 அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்கிறாரு ராமதாஸ். இந்த கூட்டணி கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்குகிறது. 234 தொகுதியிலும் 2 பேரும் போட்டியிடுறோம். முதல்வர் வேட்பாளர் யாருங்க? முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்க? இப்போ அதான் சொல்றேன், நான் நிற்க மாட்டேன். ஆனால் இவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்லி நான் தலைவராக இருப்பேன். 234 தொகுதியில் இந்த 2 கூட்டணி. இன்னும் சில பேர் நாளைக்கு பாருங்க எத்தனை பேர் போட்டி போட்டு எங்களோட சேரத்துக்கு விருப்பம் தெரிவிக்க போகிறாங்க பாருங்க. நாளைக்கு கொள்கை அளவில் உறுதியாக இருக்கின்ற கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் நம்முடைய அம்மையார் அவர்கள் அவரோடு கலந்து, சசிகலா அம்மையாரோடு கலந்து நாங்கள் முடிவு செய்வோம். அப்படி வர விருப்பம் தெரிவிப்பவர்கள் தெரிவிக்கலாம். என்னோடும் அம்மையாரோடும் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கலாம். பாமக இத்தனை தொகுதியில் போட்டியிருக்கு. பாமக 235. சசிகலாவும் ராமதாசும் சேர்ந்துட்டா உடனே 5 முனை போட்டி ஆயிடுமா அப்படின்னு கேள்வி ஏற்றிருக்கிறாரு அதிமுகவோட மூத்த நிர்வாகி ஒருத்தர். தமிழ்நாட்டுல திமுக அதிமுகன்னு 2 முனை போட்டி தாங்க இருக்கு அப்படின்னு அவர் திட்டவட்டமா பேசி இருக்கிறாரு. உங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு நல்லா தெரியும், 2 முனை போட்டி நல்லா தெரியும். உங்களுடைய செய்திக்காக தான் நீங்கள் 5 முனை 4 முனை 3 முனைன்றீங்க, வேற எந்த முனையில் 2 முனை தான்.
அதிமுக திமுகனா மற்ற எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் என்ன சேர்ந்தாலும் மற்றவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. கடைசியில் இது 2 தான் வந்து நிற்கும். இன்றைக்கிற கூட்டணியில் 2 தவிர வேறு இது வருவாது. எல்லா பேரும் எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் பேசலாம். நடைமுறை அனைத்து இந்திய அதிமுகவா திமுகவா? நாங்கள் போட்டியாகவே அவங்க இவர் சொன்ன மாதிரி யாருனே தெரியாதுன்ற சூழ்நிலை மாதிரி உருவாகக்கூடாது. அதில் யாரும் நாங்கள் போட்டியாக அவங்கள மதிப்புக்குரியவங்களாக நாங்கள் வச்சுருந்தோம். அதோடு சரி, அவ்வளோதான். எங்களுக்கு அவங்கெல்லாம் போட்டியே கிடையாது. கிட்ட ஒரு விழுக்காடு கூட போட்டி கிடையாது. எங்களுக்கு போட்டி திமுக தான். ராமதாஸ் சசிகலா கூட்டணி அமைச்சிருக்கிறது மூலமா திமுகவோட வெற்றி இன்னும் உறுதியாகி இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு எஸ்டிபிஐ கட்சியோட நிர்வாகியான தெஹலான் பாகவி. அதிமுக ஓட்ட சசிகலாவும் பாமக ஓட்ட ராமதாசும் பிரிச்சிருவாங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. ராமதாஸ் அவர்களும் ஒருங்கிணைந்த இந்த தேர்தலை ஒரு 5வது ஒரு அணியாக அவர்கள் இப்போது களம் காணவிருக்கிறார்கள் என்பது திமுகவினுடைய வெற்றியை அது மேலும் உறுதி செய்கிற ஒன்றாகத்தான் இருக்கும். ஏனென்றால் சசிகலா அவர்கள் பிரிக்கிற வாக்கு என்பது அது அதிமுகவினுடைய வாக்கு. அதே போல ராமதாஸ் அவர்களுக்கு கிடைக்கிற வாக்குகள் என்பது அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அந்த சூழலில் அது பாமகவினுடைய வாக்கு வங்கி தான் ஒரு பகுதி பிரிந்து அது தனியாக ராமதாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழல் உருவாகும். எனவே இதெல்லாம் அது பாரதிய ஜனதா அதிமுகவினுடைய கூட்டணிக்கு எதிரான ஒரு களச்சூழலை உருவாக்கும். திராவிட முன்னேற்ற கழக மதசார்பற்ற அந்த கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பை அது உறுதி செய்கிற ஒன்றாக அமையும். திமுக கூட்டணியில இப்ப இருக்கிறது தாமதம் தானே தவிர இழுபறியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு விசிகவோட தலைவர் திருமாவளவன். சசிகலா ராமதாஸ் கூட்டணிக்கு வாழ்த்து சொன்ன அவரு எத்தனை கூட்டணி வந்தாலும் எங்களோட கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னு நம்பிக்கையா பேசி இருக்கிறாரு. கூட்டணியின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. கட்சியின் நலன்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதை போல நாங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியின் நலன்களும் முக்கியமானது. இன்றைய அரசியல் சூழல்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தையும் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் கையெழுத்தாகலைங்கிறது உண்மை. ஆனால் இழுபறின்னு அதை சொல்ல முடியாது. ஒரு தாமதம் என்று சொல்லலாம். நேற்றைய தினம் புதிய கூட்டணி ஒன்று கையெழுத்தாயிருக்கிறது. சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் கையெழுத்தாயிருக்காங்க. புதிய கூட்டணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சியில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணிகள் உருவானாலும் புதிய கூட்டணிகள் வந்தாலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இந்த நொடி வரையில் வலுவாக இருக்கிறது. ஓஎஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி இன்றைக்கு டெல்லியை தேடி செல்லும் நிலை உருவாகி இருப்பது அவர்களை, குறிப்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெரிதும் மதிக்கிறவன் என்கிற முறையில் என்னுடைய கவலையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் அதிமுக என்கிற ஒரு மாபெரும் சக்தியின் தலைவர். ஆனால் பாஜக அவரை ஒரு கில்லுக்கிரையாக நடத்துகிறதோ என்கிற எண்ணம் பொதுவெளியில் உருவாகி இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒவ்வொரு தடவையும் டெல்லிக்கு போற அளவுக்கு அதிமுகவோட நிலைமை மோசமாயிருச்சு அப்படின்னு பரிதாபப்பட்டு இருக்கிறாரு தாவேக நிர்வாகி நிர்மல் குமார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் தலைமையினே தெரியலைங்க அப்படின்னு அவர் விமர்சிச்சிருக்கிறாரு. அதிமுகவில் எங்கே யார் தலைமையில் கூட்டணினே தெரியல. இங்கே அதிமுக தலைமையில் இருக்க கூட்டணியா இல்லை டெல்லி பாஜக தலைமையில் இருக்க கூட்டணியா? ரொம்ப புதுசாக இருக்குது தமிழகத்திலே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போய் டெல்லியில் போய் கூட்டணி விவகாரத்தை பேசி டெல்லியில் முடிவு செய்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி இவ்வளோ மோசமாக இருக்குது. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இதெல்லாம் புதுசாக இருக்குது.
இந்த பொம்மலாட்டத்தை பார்த்துருக்கீங்களா? அதுல திரைக்கு முன்னாடி வர்ற பொம்மை முக்கிய மாதிரி தெரியும். ஆனா அந்த பொம்மையை ஆட்டி வைக்கிற நூல் யார் கையில இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி தாங்க அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம். அதிமுக கூட்டணிக்கு உண்மையான தலைவரே பாஜக தான் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. உண்மையான தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. அந்த ஒப்புக்காக முன்வைக்கிற தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொம்மலாட்ட நிகழ்ச்சியில் பொம்மை முக்கியம் இல்லை, நூல் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறதுக்காக ஒரு முகமூடி மாதிரி அதிமுகவை பாஜக பயன்படுத்துதுங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. பாஜகவோட முயற்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் தர மாட்டாங்க அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்லி இருக்கிறாரு. அதிமுகவுக்கு தலைமையே அதிமுக கட்சியுடைய தலைவரே அமித்ஷா தான். போதுமா? இதை விட என்ன சொல்லணும்? அவங்க தான் தீர்மானிப்பாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தேர்தலுக்கு பிறகு இணைத்து விடலாம் அதிமுகவை பாஜகவோடு. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். பாஜக அதிமுக முகமுடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் நுழையலாமா என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தக்க பாடத்தை தேர்தலில் புகட்டுவார்கள். இப்போ நாங்கள் எங்கே பேச்சுவார்த்தை நடத்தினோம்? காங்கிரஸ் எங்கே சென்னையில் தானே பேச்சுவார்த்தை நடத்தினோம், வேற எங்கன்னா போய் டெல்லியில் நடத்தினோம். இவர் மட்டும் ஏன் டெல்லியில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு? இதான் இந்தியா கூட்டணிக்கும் மதச்சார்பற்ற கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம். ஈரான் போரை நிறுத்துறதுக்கு சரியான ஆளு பிரதமர் மோடி தாங்க அப்படின்னு ஐநா சபையே சொல்லிருச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்பட வச்சிருக்கிறாரு புதுச்சேரி பாஜக நிர்வாகி ஒருத்தர். அப்படிப்பட்ட மோடியை உறுப்பினரா வச்சிருக்கிற பாஜக என்ஆர் காங்கிரஸோட பேச்சுவார்த்தையை நடத்தி கூட்டணியை சுமூகமா கொண்டு போயிருக்கிறதாவும், புதுச்சேரி பாஜக கூட்டணி தொகுதி உடன்பாட்டுக்கு உலக அளவுல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு அவரு. ஈரான் ஈராக் சண்டையே முடிவு கொண்டு வரதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் தான் சரியா இருக்குன்னு ஐநா சபையை சொல்லிட்டான். அப்பேற்பட்ட பாரத பிரதமர் சுமந்த இந்த கட்சிக்கு என்ஆர் அவங்கள்ட்ட பேசி பேச்சுவார்த்தை முடிவு வந்தது. மக்கள் நீதி மையத்துல இருக்கிறதுலயே பழைய ஆள் நான் தான், மற்றபடி புதுமுகங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசி இருக்கிறாரு அந்த கட்சி தலைவர் கமல்ஹாசன். அது மட்டும் இல்ல, சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க தான் பரப்புரை செய்ய போறதாவும் அவர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு இது கடமையா நினைச்சிட்டு இருக்கேன், தவிர இதுல எனக்கு என்ன பெரிய லாபம்ங்கிறத பத்தி யோசிக்காம நான் சொல்லும்போது கிண்டல் அடிச்சாங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்போ தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் கண்டினியூவிங் இந்த அலையன்ஸ். தாவேக தலைவர் விஜய் டைரக்டா பெரம்பூர்ல போட்டிடுறேன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்கு, அதை நான் பார்த்து. இந்த முறை இந்த முறை புதியவர்களுக்கான வாய்ப்புகள் மக்கள் நீதி மையத்தில் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே இருக்கு மக்கள் நீதி மையத்தில். நான் தான் அதில் இருக்கிறதுக்குள்ள பழைய ஆள். இந்தியா கூட்டணிக்கு நீங்க தமிழக முறையில் நல்ல பிரச்சாரம் பண்ணீங்க, அதே போல இந்த தேர்தலுக்கும் பிரச்சாரம் பண்ணீங்க. கண்டிப்பா உண்டு. சென்னையிலிருந்து மலேசியா தூரமா இருக்கா இல்ல தஞ்சாவூர் தூரமா இருக்கா? அவ்வளோ தூரமா இருக்கிற மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு போற விஜய் இங்க இருக்கிற தஞ்சாவூர்ல நெல் குடோன் இல்லாம விவசாயிகள் கஷ்டப்படுறப்போ ஏன் வரல அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டிருக்கிறாரு அதிமுக நிர்வாகி சிங்கை ராமச்சந்திரன். எப்ப வருவ நீ முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ற? கடந்த 6 மாசத்துல 20 தடவை போட்டோ எடுக்கிற நீ வெளியே வந்திருக்க. நாளைக்கு இங்க ஒரு பிரச்சனை, இங்க ஃப்ளட் வருது, வெள்ளம் வருதுன்னா முதல் நாளா இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர், இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், ஏன் இவங்க சொன்னா இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன கூட இங்க நிப்பாருங்க. வரேன்னா வரணும்ல. நான் கேட்கிறேன், எந்த பிரச்சனைக்கு வெளியே வருவீங்க? முதலமைச்சர் ஆகணும்னா மக்கள் பிரச்சனைக்கு வெளியே வரணுமா வேண்டாமா? இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் விவசாயம் ஆகுறீங்க? இல்ல நான் தான் என் பையனை விவசாயம் ஆகணும்னு வளர்த்துறேன். இல்ல எங்கேயோ தஞ்சாவூர்ல வாயிலே வயிற்றிலே கட்டி வயிற்ற கட்டி வாயை கட்டி யாரோ விவசாயம் பண்றங்காட்டிக்கு இன்னைக்கு நம்மளால சோறு சாப்பிட முடியுது. அப்ப அந்த விவசாயிகள் எல்லாருமே மார்பிலையும் வயிற்றிலையும் மடித்துக் கொண்டு நாங்க கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி போட்டு வச்ச அந்த நெல்மணிகள் ரோட்ல கிடக்குதுன்னு அழுதாங்க. செருப்பு கூட வீட்டு விடுறோம்.
செருப்பு கூட வீட்டுக்குள்ள விடுறோம். நெல்மணிகள் ரோட்ல கிடக்குது. அப்ப இவ்வளவு பெரிய பொது பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா இதுக்கு விஜய் அவர்கள் தஞ்சாவூர் ஏன் போகல? இங்க இருந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு மலேசியா வரைக்கும் போக முடிஞ்ச விஜய்னால இங்க இருக்கிற தஞ்சாவூருக்கு நெல்மணிகள் பாதுகாக்கிறதுக்காக போக முடியாதா? ஏன் போகல? தஞ்சாவூர் தூரமா மலேசியா தூரமா? தஞ்சாவூர் போறதுக்கு அதிக செலவாகுமா மலேசியா போறதுக்கு அதிக செலவாகுமா? தஞ்சாவூர் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா மலேசியா போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? யாரு வேணா என்ன வேணா சொல்லலாம். நீங்க ஓட்டு போட்டு ஒருத்தர மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிறீங்க. பேய் பிடிச்ச மாதிரி தலைய புடிச்சுக்கிட்டு கூட்டணிக்கு இங்கேயும் அங்கேயும் எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். கூட்டணிக்காக விஜய் வீட்டு வாசலை எடப்பாடி பழனிசாமி தட்டுறதாவும் அவர் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அலையிறாரு பழனிசாமி. கிறுக்கு பிடிச்சிட்டு பேய் பிடிச்ச மாதிரி அங்கே இங்கே பார்த்து என்ன ஏதாவது போய் விஜய் கடவுள் தட்ட தட்டுதான் முடியாது போயாது. இந்த சூழ்நிலையே போடிட்டு வண்டி. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.